கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதத்தை பொறுத்த வகையில் கும்பராசிக்கு போய்கிட்டு இருக்க முக்கியமான விஷயமே 7.5 சனி பாதிப்பு தான். அதுலேயும் ஜென்மச்சனி பாதிப்பு. இந்த ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ராசிநாதன் வேற இப்போ வக்ரம் பெற்றார். சனி பகவான் வக்ரவம் அடைந்து விட்டார். வக்ரவம் அடைகிறது நல்லதா கெடுதலா? ஜென்ம ராசியிலேயே ராசிநாதன் வக்ரவம் அடைகிறார். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமாம், அசுபர் தான் அவர். ஆனால் இருந்தாலும் ராசிநாதன் வக்ரவம் அடைதல் நல்லது இல்லை. அப்போ எந்த விஷயத்தை கெடுதல் செய்வார், எந்த விஷயத்தை நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களை பொறுத்த வகையில் இந்த ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கரண்ட்டில் இருக்குது. அடுத்து வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் நீங்கி வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புரியுதுங்களா? வேலை தொழில் வருமானம் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். அதில் ஒன்றும் பெரிய மாற்றம், ஒரு சேஞ்சஸ், அதில் ஒரு குழப்பம், தடை தாமதம் ஏதேனும் இருந்தாலும் அதெல்லாம் விலகி நல்லா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு வேற பார்க்குறார். அப்போ தொழில் நல்லா தான் போகுது. தொழில் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா, வேலை இடத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஆமாம். அடுத்து உங்களோட தொழில் அனுபவம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் முதலீட்டு முறையில் வருமானத்தை உருவாக்கலாம். அப்போ முதலீட்டு முறை வருமானம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த துறை சார்ந்த அனுபவம் இருக்குன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 7.5 சனி காலத்தில் திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பல்ல. இல்லை அப்படியே பண்ணி தாப்பா ஆகணும், வயசாகிக்கிட்டே இருக்கே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, குருபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது வரனுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா வரனுக்கு இருக்குது அப்படின்னாக்க திருமண ஏற்பாடு செய்யலாம். அப்படின்னாலும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். தசாபுத்தி இலக்கண அடிப்படையில் தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக திருமண ஏற்பாடு செய்யலாம். ஏன் 7.5 சனி காலத்தில் திருமண ஏற்பாடுகள் செய்கிறதில்லை அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், மன ஒற்றுமை குலையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதாவது என்னன்னா, எல்லாமே நெகட்டிவாக வேலை செய்யும். மைண்டே என்ன செய்யும்னா நெகட்டிவாக வேலை செய்யும். பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவாக அதிகமாக இருக்கும். அதனால் என்னென்னா விட்டு கொடுத்து போகிறது, பேசுகிறதுல கொஞ்சம் பிடிவாத குணத்தை அதிகரிக்கிறது, வாக்குவாதமாக பேசுகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட எதையும் பெருசுபடுத்தாமல் போகணும். அப்படிங்கிறதுனால தான் பெருசுப்படுத்தாமல் போனால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பெருசுப்படுத்தினா பிரிவினை ஏற்படும். அதனால தான் திருமண காலத்தை இந்த 7.5 சனி காலத்தில் தள்ளி வச்சுக்கிறது. சில பேருக்கு வயது மூப்பு அடிப்படையில் பண்ணணும் அப்படின்னா தசாபுத்தி அடிப்படையில் நல்லா இருக்கணும், அந்த அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னாக்க முயற்சி எடுங்க. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பார்வை இல்லை. யாருக்கு இல்லைன்னு பார்த்தோம்னா, அதாவது 7ஆம் இடத்துக்கும் இல்லை, ராசிநாதனுக்கும் இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, அது இருக்கட்டும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்களை பொறுத்த வகையில் ராசிநாதன் ராசியிலே வக்ரம் பெற்றிருக்கிறதுனால சிந்தனையில் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மாறி மாறி புத்தி வேலை செய்கிறது.
இப்போ ஒன்று சொல்கிறது, அப்புறம் ஒன்று சொல்கிறது, அப்புறம் மாற்றி மாற்றி பேசுகிறது, நான் சொன்னேங்கிறது அப்புறம் சொல்லலைங்கிறது, இப்படி மாறி மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைகள், படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் உள்ள சிக்கல் என்னென்னா, யார் சொல்லு பேச்சையுமே யாரும் கேட்க மாட்டாங்க. பேச்சை கேட்குறதுல ஒரு சிரமம் இருக்கும். ஆமாம், நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுலேயும் ஒரு சிரமம் இருக்கும். அதை சொல் பேச்சு கேட்குறதில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இப்போ ஏற்படும். நான் என்னமோ சொல்கிறேன் சார், அவன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் அணுகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் பிடிவாத குணம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தை ஜெயிச்சிடலாம், எந்த பாதிப்பும் இல்லாமல் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம். அடுத்து, எதையும் நீங்கள் புதுசாக செய்யணும்னா ஒரு முறைக்கு 2 முறை உங்களுடைய ஜாதக ஆலோசனை பெற்று அல்லது உங்களுக்கு வயது மூத்தவர்களோட ஆலோசனை, அனுபவசாலிகளோட ஆலோசனைகளை பெற்று செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து, பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடந்து போகுது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் அந்த மன வருத்தம்லாம் மாறி ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பெண்களுக்கு என்னென்னா, புதுசாக எதையாவது செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், செய்யலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செய்யணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், எதுவும் அனுபவம் இருந்தால் செய்யுங்க, இல்லைனா புதுசாக செய்ய வேண்டாம். புரியுதா? புதுசாக செய்கிறது தான், ஆனால் ஏற்கனவே அனுபவம் இருக்குன்னா அதை செய்யுங்க. இல்லை அது சார்ந்த அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, அது சார்ந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க சொல்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் எதையும் செய்ய வேண்டாம். இந்த காலத்தில் பார்த்துக்கங்க, உங்களோட தசாபுத்தி ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து புது முடிவுகளை எடுத்துக்கங்க, புது முயற்சிகளை செய்யுங்க. ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இருக்குது. மைண்டு ஒரு பக்கம் டிஸ்டர்ப்ட் ஆகும், உடல் ஒரு பக்கம் சொல்கிற பேச்சு கேட்காது, இனம் புரியாமல் கை கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் ஏற்படும். மனசில் இனம் புரியாத கவலை, ஆமாம், தனிமை உணர்வு, யாரும் நம்மக்கிட்ட சரியாக நடந்துக்கல, பேசலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கவலையெல்லாம் வரும். அதனால் யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற அமைப்புகளில் உங்கள் மனதை செலுத்துங்க. நல்ல விஷயங்களில் உங்களோட மனதை ஈடுபடுத்துங்க. இந்த காலகட்டத்தை ரொம்ப எளிதாக கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ என்னென்னா, சாப்பாடு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துக்காக. ஆமாம், அளவான சாப்பாடு, ஆமாம், ஆரோக்கியமான சாப்பாடாக எடுத்துக்கங்க. மற்றபடி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியின் மூலமாகவும், மனம் அப்படிங்கிறது தியான பயிற்சி மூலமாகவும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உடலுக்கும் மனதிற்கும் ஆற்றலை தரும். வாழ்க வளமுடன்.